வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எல்என்டி பற்றி பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி, இந்த எல்லா டீட்டெயிலும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்க்கெட் கேப் 5,88,625 கோடி, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், டிவிடெண்ட் ஈல்ட் 0.81%, 52 வீக் ஹை 4440. 52 வீக் ஹையிலிருந்து 4% தான் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 2965. 2965லேருந்து 44% அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனுவல் வொலாட்டிலிட்டி 51% அண்ட் டெய்லி வொலாட்டிலிட்டி 3%. ஏர்னிங் ஈல்ட் 2.8%. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், எல்என்டி இன்ஸ்டிடியூஷன்ங்கிறதுனால ப்ரொமோட்டர் எதுவும் கிடையாது, பிளட்ஜும் கிடையாது. அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 20% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 43% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 37% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 12%, லாஸ்ட் 3 இயர்ஸ் 18% அண்ட் லாஸ்ட் 2 இயர் ஆல்சோ 18%. 5 இயர்ஸ் ஆவரேஜ் 12, லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் 18, 6% லாஸ்ட் 2 இயர்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் க்ரோத். பாட்டம் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 10%, லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் 23 அண்ட் லாஸ்ட் 2 இயர் 22. பாட்டம் லைன் க்ரோத்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 14 அண்ட் 3 இயர்ஸ் ஆல்சோ 14 அண்ட் லாஸ்ட் 2 இயர் 13. 14 அப்படிங்கிறது ஆப்ரேட்டிங் மார்ஜினா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட கால்குலேஷன் 3035 கோடி. அவங்க Q3ல கொடுத்த ரிசல்ட் 3825 கோடி. 21% நம்மளோட எஸ்டிமேட்டை விட அதிகமாகவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன். ரிலேட்டிவ் வேல்யூவேஷனுக்கு KNR, RVNL, NBCC அண்ட் IRB இன்ஃப்ரா இந்த 4 கம்பெனியும் எடுத்திருக்கோம் கம்பேரிசனுக்கு. PE மீடியன் 33.63, இவங்களது 34.5. பிரைஸ் டு புக் மீடியன் 5, இவங்களுக்கு 6 இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0.68, 1.4 இருக்கு. ஸோ 1 விட அதிகமாக இருக்கு, கொஞ்சம் கடன் இருக்கிற மாதிரி இருக்கு. அண்டு எபிட்டா மார்ஜின் மீடியன் 39, 15 இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 10, இவங்களுக்கு 7 தான் இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 70, இவங்களுக்கு 18 இருக்கு. ஸோ மீடியனோட 1% அதிகமாகவே ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 23, இவங்களுக்கு 22 நியர்பை இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் ஈல்ட் 1% மீடியன், இவங்களுக்கு 0.81, கிட்டத்தட்ட 1% கொடுக்குறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 21%, இவங்களுக்கு 13 இருக்கு. அடுத்து கரண்ட் ரேஷியோ மீடியன் 2.77, இவங்களுக்கு 1.24 தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மீடியன் 34, இவங்களுக்கு 3.38 தான் இருக்கு. டெப்ட் டு அசெட் மீடியன் 62, இவங்களுக்கு 74 இருக்குது. கரண்ட் அசெட்டை விட கரண்ட் லைபிலிட்டி மீடியனோட கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருக்காங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 6, இவங்களது 5 தான் இருக்கு. அடுத்து பிரைஸ் டு சேல்ஸ் மீடியன் 2.36, இவங்களது 2.3 நியர்பை இருக்கு. அடுத்து இபிஎஸ் growth மீடியன் 8.7, இவங்களது 34% இருக்கு. மீடியன் விட இபிஎஸ் growth நல்லாவே இருக்கு. இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் எல்என்டி பிளஸ் 193% இருக்கு. ஐஆர்பி பிளஸ் 268% இருக்கு.
RVNL ப்ளஸ் 904% இருக்கு. KNR மைனஸ் 38% இருக்கு. NBCC ப்ளஸ் 173% இருக்கு. இதை லாஸ்ட் 1 இயர் போய் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர்ல LND ப்ளஸ் 32%, NBCC ப்ளஸ் 22%, IRB மைனஸ் 7%, and RVNL minus 10%, KNR minus 41%. Technical analysis பார்த்துருவோம். Last 5 years weekly chart. High 4440, recent high. Low 1306, May 2021 வந்த low. Stock price action பிரகாரம் higher high பண்ணி போயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கும் ஹை அதே 4440, லோ 2965, ஏப்ரல் 2025 வந்த லோ. ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். எபிட்டா மார்ஜின் 15%, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 7%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 22%, டெப்ட் டு ஈக்விட்டி 1.4, current ratio 1.24, interest covering ratio 3.38, கடனுக்கு interest covering ratio மீட் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் debt to asset 74%, return on asset 4.7. அடுத்து price to sales 2x, price to book 6x, book value 708 ரூபா. Enterprise value to EBITDA 18x, PEG ratio 3.3 and PEG ratio 3.1. ஓவராலா ரேஷியோ அனலிஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 2 தான் வாங்குது. ரெண்டும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ இது 2 மட்டும்தான் பாசிட்டிவா ரிப்போர்ட் ஆயிருக்கு. மற்றபடி எபிட்டா மார்ஜின் நம்ம இண்டஸ்ட்ரி மீடியன் 20, இவங்களது 15 தான் இருக்கு. 5% கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 15 இருக்கணும், 7 தான் இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 22, 25 மீடியன் இருக்கணும், 22 இருக்கு, 3% கம்மியா இருக்கு. ஸோ இதனால இதெல்லாம் எதுவுமே வரல. அதே டெப்ட் டு ஈக்விட்டி 1 கீழே இருக்கணும், 1.4 இருக்கு. ஸோ அதனால அதுவும் கால்குலேட்ல வரல. கரண்ட் ரேஷியோ 1.5 இருக்கணும், 1.5 மேல 1.24 தான் இருக்குது. ஸோ பார்டர்ல இருக்குது. ஸோ அதனால அதுவும் கால்குலேட்ல வரல. ஸோ ஓவராலா அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 2 தான் வாங்கியிருக்கு. அடுத்து 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ஹை 4418, லோ 1310. ஹைக்கும் லோவுக்கோட ஆவரேஜ் 2864. இந்த ஆவரேஜ் கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜை விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 49% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்டென்சிக் வேல்யூ 2095 ரூபாய், எம்ப்ளாய்ட் மார்க்கெட் பிரைஸ் 2485. இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி 2290. அதுல இருந்து ஒரு 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 2084. 2084க்கும் கரண்ட் ஸ்டாக் பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ்ல இருந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 105% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதனால ஓவர் வேல்யூன்னு இங்க கேட்டகரைஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 88.07, கரண்ட் இபிஎஸ் 118. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 34% அதிகமாகவே இருக்குது. அடுத்தது பிஇ growth லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 28.22, கரண்ட் பிஇ 34.5. ஆவரேஜ் பிஇ விட கரண்ட் பிஇ 22% அதிகமாகவே இருக்கு. அதே இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 16.1, கரண்ட் ஸ்டாக் பிஇ 34.5. இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 114%, 114% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
If you like this video, please subscribe.